Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம Nifty option trading பண்ண போறோம். High frequency breakout strategy யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அடுத்த மணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 உள்ள டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இல்லைனா 9:45 நமக்கு என்ன ப்ரைஸுக்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் செட்டப் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா June 3 and previous day closing price வந்து 23,603 இருக்கு. நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். 23,600 கால் ஆப்ஷன் தென் 23,600 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் டூ புட் ஆப்ஷன் தரணும். இங்கே சி எடுத்துகிட்டு பி போட்டுக்கணும் புட் ஆப்ஷனுக்கு. இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். இங்கே டேட்டா ஃபீல்டில் ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் குவான்டிட்டி 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் புட் ஆப்ஷனுக்கும் குவான்டிட்டி 100 ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000க்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போகிறீங்கன்னா 30,000 தேவைப்படும். அண்ட் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நம்ம 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் 10 lots பண்ண போகிறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் கூட பண்ண முடியும். இப்போ ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கேபிட்டல் அதிகமாக வச்சு ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் யூஸ் பண்ணலாம். மேபி நீங்கள் கேபிட்டல் கம்மியாக வச்சு பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன் பையிங் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேபிட்டல் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நம்ம டார்கெட் வரும் 7 points தான் வரும். ஸோ அந்த 7 points மார்க்கெட் ஓப்பனிங் வருஷம் நம்ம ஈஸியாக கொடுத்துடும். ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ கொஞ்சம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது இந்த வார்னால. அதனால் சம்டைம்ஸ் இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்துருக்கு. ஃபியூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நம்ம ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். இப்போ இதுக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா நமக்கு 36,800 இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 26,900 இருக்குது. ஸோ ஸ்லைட்டாக இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது மார்னிங் இன்னைக்கு. ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் டிகேனால நமக்கு வந்து ப்ராஃபிட் ரீச் ஆக சான்ஸ் ரொம்ப இருக்குது. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 61,275 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 344. தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 353. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 61,275 rupees பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம்ஸ் டவுட்னு காலர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்தால் பிஷோ. தேங்க்யூ.